ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருக்காங்க சிலபஸில். இதில் நம்ம சிற்பக்கலை பார்த்தாச்சு. அப்புறம் ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகளில் டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன். தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன். ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தொடங்கியது அப்படின்னா ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தொடங்கியது? ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என்று இலக்கணம் வகுத்தவர் யார்னா நச்சினார்க்கினியர். ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என்று இலக்கணம் வகுத்தவர் நச்சினார்க்கினியர். கண்ணுள் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்டப்படுபவர்கள் ஓவிய கலைஞர்கள். கண்ணுள் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்டப்படுபவர்கள் ஓவிய கலைஞர்கள். கோட்டோவியங்கள் என்பது 3 கோடும் வரைவது. கோட்டோவியங்கள் என்பது கோடு வச்சு நம்ம படம் வரைகிறது தான் கோட்டோவியம். 3 கோடும் வரைவது. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னிலையில் நிற்கும் கலை ஓவியக்கலை. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை ஓவியக்கலை. கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா ஓவியர். கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர் ஓவியர். நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் நச்சினார்க்கினியர். நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் நச்சினார்க்கினியர். புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. புனையா ஓவியம் அப்படின்னா கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. பொருந்தா சொல்லை கண்டறிக. பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாததை கண்டறிக. மாமல்லபுரம், மாமண்டூர், காஞ்சி கைலாசநாதர் கோவில் இதெல்லாமே பல்லவர் கால கோவில்கள். தஞ்சை பெரிய கோவில் சோழர் கால கோவில்கள். அப்போ பொருந்தாதது தஞ்சை பெரிய கோவில். கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையளி. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் ஓவியக்கலை முன்னணியில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர். தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள். இதனை பரிபாடல், குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன. பழங்கால மக்கள் சித்திர எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தினர். அவை மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன. நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு முதலியவற்றை கொண்டு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் எனப்படும். இதில் எழுத்து என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. எழுத்து என்பதன் பொருள் ஓவியம். கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது? நுண்கலை அல்லாதது அப்படிங்கிறது அறிவியல். ஓவியம், இசை, சிற்பம் இதெல்லாம் நுண்கலைகள். மொழி குறியீடுகளை எதிலிருந்து தோன்றின அப்படின்னா மொழி குறியீடுகள் ஓவியத்திலிருந்து தான் துவங்கின. மொழி குறியீடுகள் எதிலிருந்து துவங்கின? ஓவியம். கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன அப்படின்னா நேர்கோடு, வளைகோடு, கோணக்கோடு. அதான் அந்த 3 கோடுகள் சொன்னல, அதான் அந்த 3 கோடும். நேர்கோடு, வளைகோடு, கோணக்கோடு இந்த 3ம் சேர்த்து வரைகிறது தான் கோட்டோவியங்கள். சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா கண்ணெழுத்து. சங்க காலத்தில் ஓவியத்தை கண்ணெழுத்து என அழைத்தனர். இப்போ ஓவியக்கலை பற்றி நம்ம காமனாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ தற்காலத்தில் தமிழகத்தில் எஞ்சியுள்ள ஓவியங்களில் தொன்மையான ஓவியங்கள் அப்படிங்கிறது பல்லவர் காலத்தை சேர்ந்தது. அதே மாதிரி தமிழகத்தில் 25க்கும் மேற்பட்ட குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 25க்கும் மேற்பட்ட குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் ஓவியங்களை என்னன்னு சொன்னாங்கன்னா கண்ணெழுத்து அப்படின்னு தான் முதலில் வழங்கினாங்க. தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா ஓவியம் என்பது பொருள். இது எந்த நூல் சொல்லுது அப்படின்னா பரிபாடல் மற்றும் குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன. தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு என்ன பொருள்னா ஓவியம். இதை பரிபாடல், குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன. ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னா அதற்கு நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு முதலியவை அடிப்படை. இவ்வாறு வரையப்படுபவை கோட்டோவியங்கள் எனப்படும். ஒரு கோட்டோவியம் வரையணும்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா 3 கோடுகள் தேவை. என்னெல்லாம் அப்படின்னா நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு. இவ்வாறு வரையப்படுவது கோட்டோவியம் நம்ம சொல்லுவோம். தொல்காப்பியம் நடுகள் வணக்கம் பற்றி கூறுகிறது. தொல்காப்பியத்தில் நடுகள் வணக்கத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஓவியக்கலை ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி என பல பெயர்களால் வழங்கப்பட்டது. ஓவியக்கலை என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவிய கலைஞர்களை என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஓவியர், ஓவிய புலவன், கண்ணுள் வினைஞர், சித்திரக்காரர், வித்தக வினைஞன், வித்தகர், கிளவி வல்லோன் என அழைக்கப்பட்டான்.
ஓவிய கலைஞர்கள் என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஓவியர்னு சொல்லுவோம். ஓவிய புலவன், கண்ணுல் வினைஞர், சித்திரக்காரர், வித்தக வினைஞர், வித்தகர், கிளவி வல்லோன் என்று அழைக்கப்பட்டார்கள். கண்ணுல் வினைஞர்னு ஏன் சொல்லப்பட்டாங்க அப்படின்னா ஓவியர்கள் எண்ணங்களின் எழுச்சியை பல வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுவாங்க. அதனால அவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்ணுல் வினைஞர் என்று புகழப்பட்டார்கள். நச்சினார்க்கினியர் தம்முடைய உரையில் ஓவியருக்கு என்ன சொல்கிறாருன்னா நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்ட்டு இலக்கணம் வகுத்துள்ளார். நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர்னு யார் சொன்னாங்க? நச்சினார்க்கினியர். ஓவிய நூலின் நுணுக்கத்தை நன்கு கற்று புலமை பெற்ற ஆசிரியர்களை தான் யாருன்னு சொல்லுவாங்கன்னா ஓவிய புலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவிய கலைஞர்களின் குழுவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவிய மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் ஓவியர் சித்ராங்கதன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் ஓவியர் சித்திரசேனா. ஆடல் மகள் மாதவி ஓவிய செந்நூல் உரைநூற் கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தாள் என்று சிலம்பு பகிர்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஓவியத்திற்கென்று தனி இலக்கண நூல் இருந்தது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ஆடல் மகள் மாதவி ஓவிய செந்நூல் உரைநூல் கிடக்கையும் கற்றுப்போக பொற்றொடி மடந்தையாக இருந்தாள் அப்படின்ட்டு சிலம்பு பகிர்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஓவியத்துக்கென்று தனி இலக்கண நூல் இருந்தது. புறநானூற்றில் ஓவத்தனைய இடனுடை வனப்பு அப்படின்ட்டு வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப கவிஞர் போற்றுவார். புறநானூற்றில் ஒரு வரி வரும். அது என்னென்னா ஓவத்தனைய இடனுடை வனப்பு. இது எதை சொல்லுவாங்கன்னா வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப கவிஞர் போற்றுகிறார். வண்ணம் கலவாமல் கரித்துண்டுகளால் மட்டும் வரையக்கூடியதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புனையா ஓவியம் இன்றுமே மென்கோட்டு ஓவியமாக நடைமுறையில் உள்ளது. மறைந்து கொண்டிருந்த ஓவிய கலைக்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டியவர்கள் யார் அப்படின்னா பல்லவ பேரரசர்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தை ஆண்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் தான் ஓவிய கலை உயிர்நிலை பெற்றது. எனவே தான் மகேந்திரவர்மனை சித்திரக்கார புலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் எழுதிய ஓவிய நூல் எதுனா தட்சிண சித்திரம். பல்லவர் கால ஓவியங்கள் பனைமலை, திருமலை, மாமல்லபுரம் கோவில்கள், மாமண்டூர் போன்ற இடங்களில் காணப்படுகிறது. பனைமலை, திருமலை, மாமல்லபுரம் குகை கோவில்கள் மாமண்டூரில் இருக்குது. சோழர் கால வனப்புமிக்க ஓவியங்களை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலில் கண்டு மகிழலாம். கிபி 18ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் தஞ்சையினை ஆண்ட மராத்திய மன்னர்கள் காலத்தில் ஓவியக்கலை நன்கு வளர்ச்சி பெற்றிருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் காலத்திலும் ஓவியக்கலை நன்கு வளர்ச்சி பெற்றிருந்தது. சீன மொழியில் எழுத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்னா உருவங்களாக உள்ளன. பழங்கால மக்கள் சித்திர எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தினர். வண்ணம் தீட்டும் தூரிகையை கோலை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தூரிகை, துகிலிகை, வட்டிகை அப்படின்னு சொன்னாங்க. வண்ணம் தீட்டும் கோல் தூரிகை, துகிலிகை, வட்டிகை எனப்பட்டது. வண்ணம் குழப்பும் பலகை வட்டிகை பலகை எனப்பட்டது. ஓவியங்கள் வரைவதற்கென்று இருந்த தனி இடங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சித்திரக்கூடம், சித்திர மாடம், எழுது நிலை மண்டபம், எழுதெழில் அம்பலம் அப்படின்னு சொன்னாங்க. வண்ணம் குழப்பும் பலகை வட்டிகை பலகை. ஓவியங்கள் வரைவதற்கு என்றே இருந்த தனி இடங்கள் சித்திரக்கூடம், சித்திர மாடம், எழுது நிலை மண்டபம், எழுதெழில் அம்பலம். இறை நடனம் புரிவதற்காக ஒரு இடம் இருந்துச்சு. அது பேர் சித்திர சபை. சுவர் மண் மீது வெண்சுதை பூசி செஞ்சாந்து கொண்டு ஓவியங்கள் தீட்டினாங்க. அதே மாதிரி மரப்பலகை, துணிச்சீலை, திரைச்சீலைகளிலும் ஓவியங்கள் வரையப்பட்டது. ஓவியம் வரையப்பட்ட திரைச்சீலைகள் என்னன்னு சொல்லுவோம்னா ஓவிய எழினி எனப்பட்டது. ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தியை நெடுநல்வாடை கூறுகிறது. சேரர் கால ஓவியங்கள் எங்கு காணப்படுது அப்படின்னா திருநந்திக்கரையில் காணப்படுகிறது. சேரர் கால ஓவியங்கள் திருநந்திக்கரையில் காணப்படுகிறது. புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள சித்தன்னவாசல் என்னும் குகைக்கோவில் ஓவியங்கள் ஓவிய கருவூலங்களாக போற்ற தகுந்தவை. புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள சித்தன்னவாசல் குகைக்கோவில் ஓவியங்கள் ஓவிய கருவூலங்களாக போற்றத்தக்கவை. சித்தன்னவாசல் ஓவியங்கள் கிபி 9ஆம் நூற்றாண்டில் அவனிபசேகர ஸ்ரீவல்லபவன் என்ற பாண்டிய மன்னன் காலத்தை சேர்ந்தது. சித்தன்னவாசல் ஓவியங்கள் கிபி 9ஆம் நூற்றாண்டில் அவனிபசேகர ஸ்ரீவல்லபவன் என்ற பாண்டிய மன்னன் காலத்தை சேர்ந்தது. சித்தன்னவாசல் ஓவியங்களை வரைந்தது யார் அப்படின்னா மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் அப்படிங்கிறவர் தான் வரைஞ்சாரு. அதில் தாமரை தடாகம், ஆடல் அணங்குகள், அரசன் அரசி ஓவியங்கள்லாம் குறிப்பிடத்தகுந்தது. விஜயநகர கால ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் திருவரங்கம், திருப்பதி, தில்லை, திருவாரூர், குடந்தை, மதுரை, காஞ்சி இங்கெல்லாம் காணப்படுது. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி அப்படின்று எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மதுரை, காஞ்சி. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி, மதுரை, காஞ்சி. மையறு படிவத்து வானவர் முதலா
என பல்வகை உயிர்களும் ஓமங்காட்டி என மணிமேகலை நூலில் ஓவியம் குறித்து பேசப்படுது. எவ்வகை செய்தியும் ஓமம் காட்டிங்கிறது மதுரை காஞ்சி. மையறு படிவத்து வானவர் முதலா எவ்வகை உயிர்களும் ஓமம் காட்டி இப்படிங்கிற வரி எதில் இருக்குன்னா மணிமேகலையில் ஓவியம் பற்றி கூறப்பட்டுள்ளது.